ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் உரையாற்றும் போது தெரிவிப்பு. අප මේ සමුළුව රැස් සිටින මොහොතේ මාද ඇතුළු මේ සෑම නියෝජිතයෙකුම மேல்சிரிபுர பன்சியகம பகுதியில் ஏற்பட்ட கேபிள் கார் விபத்தில் பிக்குகள் உயிரிழப்பு. குருணாகலை அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ மீரிகம பகுதியில் லொரியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 3 உயிரிழப்பு. ஆசிய கிண்ண T20 இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 1126 சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். மேல்சிரிபுர நாவுயின ஆரண்ய சேனாசனத்தில் நேற்றிரவு நடந்த கேபிள் கார் விபத்தில் 7 பௌத்த பிக்குகள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் ரஷ்ய பிக்கு ஒருவரும், ருமேனிய பிக்கு ஒருவரும் மற்றும் இந்திய பிக்கு ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு 9 மணியளவில் புனித தளத்தில் மத சடங்குகளை முடித்துவிட்டு தியான மண்டபத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்து நிகழ்ந்தபோது கேபிள் காரில் பயணித்த மொத்தம் 13 பிக்குகளில் 2 அதிலிருந்து குதித்து தப்பிய நிலையில் மேலும் 4 பிக்குகள் படுகாயமடைந்தனர். தற்போது காயமடைந்த 6 பிக்குகள் குருணாகலை போதனா வைத்தியசாலை மற்றும் பொல்காவெல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் போது கேபிள் காரில் இருந்து குதித்த 2 பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மலையுச்சிக்கு பிக்குகளை ஏற்றி சென்ற கேபிள் காரின் கம்பி அறுந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். பன்சியகம போலீசார் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருணாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வேனொன்றும் லாரியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்து தலாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மொரகுட பகுதியில் இன்று அதிகாலை 4:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 4 உயிரிழந்துள்ளதாக தலாவ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 3 சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சற்று சிந்தியுங்கள். தூக்க கலக்கத்துடன் வாகனம் செலுத்துவதை நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துங்கள். அது காலநிலை அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படலாம். தொடர்ந்து 4 மணித்தியாலயங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நிறுத்தி ஓய்வு எடுத்த பின் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். முன்பக்கம் தெளிவில்லாமல் இருந்தால் முந்தி செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு முழு மனதுடன் அர்ப்பணிப்போம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதன்போது ஒருவருக்கொருவர் எதிராக செல்வதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் கைகோர்த்து செல்லும் பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 80வது அமர்வு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஆரம்பமானதுடன் இலங்கை நேரப்படி இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க
திசாநாயக்க அமர்வில் உரையாற்றினார். காசா பகுதியில் தொடர்ந்து இடம்பெறும் கொடூரமான பேரழிவு குறித்து கவலை தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய அனைத்து தரப்பினரின் இணக்கப்பாட்டுடன் இருதரப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதுடன் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடையின்றி வழங்கவும் அனைத்து தரப்பிலிருந்தும் பணைய கைதிகளை விடுவிக்க குரல் எழுப்புவதாகவும் வலியுறுத்தினார். இந்த கொடூரமான கொலைகளை நிறுத்துவதற்கு வலுவான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆயுதங்கள் மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் மதிப்புகள் மூலம் பிரச்சினைகளை தீர்க்கும் திறனிற்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் பல உலகளாவிய பிரச்சினைகளை உருவாக்கியுள்ள வறுமை குறித்து தனது உரையில் சிறப்பு கவனம் செலுத்திய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சமத்துவமின்மை மற்றும் வறுமையை உலகளாவிய பேரழிவாக கருதி அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு சிக்கலான சவாலாக மாறியுள்ள உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சினையை ஒழிக்க இலங்கை எடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகளையும் இங்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி உலக சுகாதாரம், உலக ஜனநாயகம், உலக அரசியல் மற்றும் உலக நல்வாழ்விற்கு சவாலாக அமைந்துள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான உலகளாவிய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த உலகத் தலைவர்கள் இணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துவது, அவ்வாறான கடத்தல்காரர்கள் அந்தந்த நாடுகளுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது மற்றும் போதைக்கு அடிமையான புனர்வாழ்வு நிலையங்களை உருவாக்குவது குறித்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி உலக தலைவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். சமூகத்தில் பாரிய அழிவுகளையும் அவலங்களையும் ஏற்படுத்தும் ஊழல் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதுடன் ஜனநாயகம் மற்றும் உலக நலனுக்கு தீர்க்கமான அச்சுறுத்தல் மற்றும் வறுமைக்கு காரணமாகின்றன என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஊழலுக்கு எதிரான போராட்டம் கடினமான நடவடிக்கையாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்காக இலங்கை அதை ஆரம்பித்துள்ளதுடன் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். இருளுக்கு பதிலாக ஒளியின் பாதையை தேர்ந்தெடுத்த இலங்கை மக்கள் இன்று வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற நடைமுறை தொலைநோக்கு பார்வையை சுற்றி ஒன்றுபட்டுள்ளனர் என்று மேலும் தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த வரலாற்று சாதனையை நனவாக்க ஊழலற்ற நெறிமுறை மிக்க நிர்வாகம், வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தூய்மையான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதனுடன் இணைந்த வகையில் கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் படிப்படியாக அவை அனைத்தும் வெற்றி கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசேட பிரதிநிதி, இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள பிரதிநிதி மற்றும் வெள்ளை மாளிகை ஜனாதிபதி பணிக்குழாம் பணிப்பாளர் ஜெர்ஜியோ கார் உடனான சந்திப்பு நேற்று முன்தினம் பிற்பகல் அமெரிக்க நேரப்படி ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் வர்த்தக, வாணிப, சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு முக்கியமான துறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு அந்த துறையை மேலும் முன்னேற்றுவது குறித்தும் ஆராயப்பட்டது. முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பலமான மக்கள் ஆணையுடனான புதிய அரசாங்கம் என்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு வளமான பொருளாதார முன்னுரிமை அடிப்படையில் அமெரிக்காவுடன் ஒரு செயற்பாடுடனான மற்றும் மிக நெருக்கமான உறவை பேண எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல் உட்பட மக்களின் எதிர்காலத்திற்காக பொருளாதாரத்தின் நீண்டகால ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கு தேவையான மறுசீரமைப்பு உள்ளிட்ட அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சமமின்மையை நிவர்த்தி செய்தல், இருதரப்பு வர்த்தகத்திற்கான தடைகளை குறைத்தல், நியாயமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் வர்த்தக உறவுகளை உறுதி செய்வதற்காக ஒரு உடன்பாட்டை எட்டுதல் மற்றும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் தொடர்பில் இதன் போது இரு தரப்பினரும் மீளாய்வு செய்தனர். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த் ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பானிஸ் இடையேயான சந்திப்பு பேச்சுவார்த்தைகள் நியூயார்க் நகரின் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நடைபெற்றன. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பான்சிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையில் நிலவும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு
உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து தலைவர்கள் இதன்போது கலந்துரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் புதிய முதலீடுகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் தொடர்பிலும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நியூயார்க் நகரின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நடைபெற்றன. இதன்போது பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை அமோகமாக வரவேற்றதுடன் இலங்கை பாகிஸ்தான் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதி சிரில் ரமபோசாவுக்கும் இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரில் வான் பிளாசாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இங்கு தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதியால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பமானதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் இணைந்து கொண்டனர். கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள டிஜிட்டல் பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் மயமாக்கல் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கல்விக்கான டிஜிட்டல் பணிக்குழுவின் காலாண்டு முன்னேற்ற மதிப்பாய்வு விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் உரையாற்றிய பிரதமர் பின்வருமாறு கூறினார். டிஜிட்டல் கல்வி, கல்வி சீர்திருத்தங்களுடன் இணைந்து செயல்படும் ஒரு முக்கிய செயல்முறையாகும். இந்த சீர்திருத்தங்களை வழிநடத்துவதற்கும் தேவையான கொள்கைகளை வகுப்பதற்கும் 3 ஆண்டுகளுக்கு டிஜிட்டல் பணிக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கல்வியின் அடித்தளத்தை உருவாக்கி குழந்தைகளுக்கு வழங்கும் போது அவர்கள் அந்த பாதையில் முன்னேறுவார்கள். எனவே டிஜிட்டல் கல்விக்கான கட்டமைப்பு, கொள்கைகள் மற்றும் தேவையான நடவடிக்கைகளை தயாரிப்பது மிகவும் அவசியம். இந்த முயற்சியில் உங்கள் பங்களிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் போர்த்துகல் ஜனாதிபதி மார்சேலோ ரெபலோ டி சூசா இடையேயான சந்திப்பு பேச்சுவார்த்தைகள் நியூயார்க் நகரின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நடைபெற்றன. போர்த்துகல் ஜனாதிபதி மார்சேலோ ரெபலோ டி சூசாவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அன்புடன் வரவேற்றதுடன் இரு தலைவர்களுக்கும் இடையிலான சுமூகமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இருதரப்பு கலந்துரையாடல்கள் தொடங்கின. அதன்போது இலங்கைக்கும் போர்த்துகலுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறை உறவுகள் மேம்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தாங்கள் மேற்கொண்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை வேலைநிறுத்தமாக விரிவடையாது என்று தெரிவித்துள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கையின் பங்கேற்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் நேற்று பிற்பகல் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிக்கும் திட்டத்திற்கு எதிராக மின்சார தொழிற்சங்கங்கள் பல நாட்களாக இந்த சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் பயண இதழான டைம் அவுட் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி அக்டோபர் மாதத்தில் உலகின் சிறந்த சுற்றுலா தலமாக இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெப்பமண்டல காலநிலை, பண்பாட்டு பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகு ஆகியவை இந்த தேர்வில் முக்கிய காரணங்களாக கருதப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் பரவியுள்ள கவர்ச்சிகரமான கடற்கரைகள், மலைப்பயண வாய்ப்புகள், பண்டைய இடிபாடுகள் மற்றும் வனவிலங்கு சஃபாரிகள் ஆகியவை இலங்கையை உலகின் முதன்மையான சுற்றுலா தலமாக உயர்த்தியுள்ளன.
இந்த தரவரிசை அக்டோபர் மாதத்தில் அனுபவிக்கக்கூடிய பருவகால வசீகரம், கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் தனித்துவமான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக டைம் அவுட் இதழ் குறிப்பிட்டுள்ளது. இந்த பட்டியலில் துருக்கி 2ஆம் இடத்தையும் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை மதுபோதையில் செலுத்தியதாக கூறப்படும் சாரதியொருவர் கந்தப்பள்ளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவிலிருந்து உடப்புசலாவ நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை மதுபோதையில் கவனக்குறைவாக செலுத்துவதாக பயணிகள் போலீஸ் அவசர சேவை இலக்கமான 119 ஊடாக வழங்கிய ரகசிய தகவலை அடுத்து கந்தப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மேற்கொண்ட சோதனையின் பின்னர் 56 வயதுடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்யும் போது பேருந்தில் 30க்கும் அதிகமான பயணிகள் இருந்துள்ளதாகவும் குறித்த சாரதி தொடர்பில் இதற்கு முன்னரும் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக கந்தப்பள்ளி போலீசார் தெரிவித்தனர். இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரை தலமாக சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை பிரகடனப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் இதனை இந்திய அரசாங்கத்திற்கு முறையாக அறிவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் எஸ். ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இலங்கையின் இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் அடுத்த வருடத்தின் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று தரிசித்து வருகின்றனர். தற்போது ஆண்டுதோறும் 15,000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்கின்ற யாத்திரை தலமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இன்னும் 2 மாதத்தில் ஐயப்ப சாமிமார்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்ல உள்ளனர். அதற்கமைய சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு இலங்கை இந்து யாத்திரைகளால் மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரையை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித தல யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கும் அதற்கான வசதிகளை வழங்கவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் தினமும் 15 மார்பக புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகுவதாகவும் சுமார் 3 பேர் இந்நோயால் உயிரிழப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்ட பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீனி அழகப்பெருமாள் இதனை தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டின் தரவுகளின்படி இலங்கையில் 19,457 பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் இதில் 5,477 பேர் மார்பக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் அவர் கூறினார். மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் குணப்படுத்த முடியும் என்றாலும் 30% நோயாளிகள் தாமதமாக கண்டறியப்படுவதால் குணப்படுத்துவது கடினமாக உள்ளதாக வைத்தியர் தெரிவித்தார். மேலும் இலங்கையில் ஆண்டுதோறும் 15,245 பேர் புற்றுநோயால் உயிரிழப்பதாகவும் இதில் 798 பேர் மார்பக புற்றுநோயால் உயிரிழப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னெடுக்கும் வகையில் அக்டோபர் 11 அன்று ஹெவலக் சிட்டியில் விசேட நிகழ்ச்சி ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் அலுவலக உதவியாளர் ஒருவர் நகரசபை ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்ததாக வளான ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீண்ட காலமாக தனது அலுவலகத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயினை சூட்சுமமாக பொதி செய்து நகரசபை ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவர் கேம்பல் பூங்காவிற்கு அருகில் உள்ள கொழும்பு மாநகர சபை கட்டிடத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். வளான ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு செப்டம்பர் 22 அன்று கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரிடமிருந்து 20,000 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பொரல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புதுக்கட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தடுப்பு உத்தரவு பெறப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகிதின்ன மற்றும் முன்னாள் கடற்படை புலனாய்வு பணிப்பாளர் சரத் மொஹட்டி ஆகியோரை எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்கஹவெல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடற்படை புலனாய்வு பணியகத்தில் பதவியில் இருந்தபோது பொத்துகேரவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் காணாமல் போனமை தொடர்பான குற்றச்சாட்டில் நிஷாந்த உலுகிதின்ன கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டார்.
வலிகம மற்றும் மிதிகம இடையேயான பகுதிகளில் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 3 T-56 ரக துப்பாக்கிகளுடன் ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுவான மிதிகம ருவான் உறுப்பினரின் நெருங்கிய கூட்டாளி என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கிடைத்த தகவல்களின்படி சந்தேக நபரின் கட்டுமானத்தில் உள்ள 2 மாடி வீட்டின் மேல் மாடியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 3 T-56 துப்பாக்கிகளுக்கு மேலதிகமாக STF அதிகாரிகள் ஒரு மெகசின் மற்றும் 30 தோட்டாக்களை கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 38 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் தற்போது புஷ் உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மிதிகம் ருவானின் தந்தையின் மூத்த சகோதரியின் மகளின் கணவராவார். அமைச்சர் வசந்த சமரசிங்க கிரிப்டோ நாணயத்தை வைத்திருப்பதும் சபாநாயகர் $1850 வைப்பிலிட்டுள்ளமையும் நாணய சுத்திகரிப்பு சட்டத்தின் பிரகாரம் குற்றமாகும். இந்த நாணய அழகை பெற்றுக்கொண்ட முறைமையை இவர்கள் சபைக்கு அறிவிக்க வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் கிரிப்டோ நாணயம் 3000 இருப்பதாகவும் சபாநாயகர் ஜகத் விக்ரம்ரத்னவிடம் ஃபைனான்ஸ் கணக்கில் $1850 இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2017 ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் இவை நாணய சுத்திகரிப்பு சட்டத்தின் பிரகாரம் குற்றமாகும். அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஆகியோர் அவாலா அல்லது உண்டியல் ஆகிய முறைகளில் ஊடாகவா இந்த நாணய அடகுகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பது குறித்து சபைக்கு அறிவிக்க வேண்டும். இவ்விடயம் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். பாடசாலைகளில் நடைமுறையில் உள்ள தண்டனை முறையின் காரணமாக கல்வியை பாதியில் நிறுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. அதே சமயம் நல்ல நிலைமைக்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகின்றது. உடல் ரீதியான தண்டனை பெற்ற மாணவர்கள் வன்முறை, திருட்டு, பிழையான நடத்தைகளை வெளிப்படுத்துகின்றனர். அத்துடன் ஆசிரியர் மாணவரிடையிலான தொடர்பில் விரிசல் ஏற்படுவதால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது. தோல்வி மனநிலை உருவாகி எதிர்காலத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் மாணவர்கள் பாடசாலைக்கு விருப்பத்துடன் செல்லாமல் தண்டனையை தவிர்க்க பயந்து செல்கின்றனர். எனவே மாணவர்களை நல்வழிப்படுத்த உடல் ரீதியான தண்டனை பொருத்தமில்லை. அதற்காக தண்டனை சட்டக்கோவை கொண்டு மாணவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படாத விதமாக சட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இத்திருத்தம் மூலம் சிறுவர்கள் பணிக்கமர்த்தல், சிறுவர் திருமணம், கடத்தல், துஷ்பிரயோகம் போன்ற செயல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவர். கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் கொள்கைகள் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் மூலம் மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க அரசு முயற்சி செய்து வருகின்றது. இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவானதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்தார். அதன்படி கடந்த ஆண்டு 1350 சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் மட்டும் 1126 சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தங்காளை சேனி மோதிர பகுதியில் 3 லாரிகளில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க தங்காளை நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது. போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட 2 லாரிகளின் உரிமையாளர்கள் 2 மற்றும் வைத்தியசாலையில் உயிரிழந்த உணகுருவை துசித்தவின் மகன் ஆகியோர் நேற்று இரவு தங்காளை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்த நிலையில் அவர்களை 29ஆம் திகதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதவான் உத்தரவிட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட லாரியொன்றின் உரிமையாளரையும் அதன் சாரதியையும் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளி ஒருவர் பணியின் போது உயிரிழந்தால் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். இதுவரை வெளிநாட்டில் மரணம் ஏற்படும் போது 6 லட்சம் ரூபாய் காப்பீட்டு இழப்பீட்டு வழங்கப்பட்டு வந்த நிலையில் 14 லட்சம் ரூபாய் சேர்க்கப்பட்டு 20 லட்சம் ரூபாயாக இழப்பீடு வழங்கப்படும் என சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இலங்கையில் வெளிநாட்டு ஊழியர்களின் கணவர் அல்லது மனைவி ஒரு தொழிலை தொடங்குவதற்காக கடன் திட்டம் ஒன்றை பணியகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலதிகமாக வெளிநாட்டு ஊழியர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை அதிகரிக்கவும் உயர்கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நாட்டின் 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் அனுப்பியுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயரும் என்றும் கோசல விக்ரமசிங்க கூறினார். தற்போது 2,26,240 இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிவதாகவும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 3 லட்சத்தை நெருங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவி வரும் ஹெரோயின், ஐஸ், கொக்கைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் குறித்து சம்பந்தப்பட்ட மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு தகவல்களை வழங்க நேரடி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அறிக்கையொன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் நிலையில் தேவையான சோதனைகள், நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குர்நாகல் மேல்சிரிபுர நாஉயன ஆரண்ய சேனாசனவில் மடங்களுக்கு இடையே பயணித்த கேபிள் கார் உடைந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பிக்குகள் உயிரிழந்துள்ளனர் என ஊடகங்கள் மூலம் செய்திகள் வெளியாகின. இப்பெருந்துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த சகல பிக்குகளுக்கும் எனது இரங்கலையும் வருத்தங்களையும் மற்றும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் பிக்குகள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன். இப்பிக்குகள் சார்பாக அரசாங்கம் எடுத்துள்ள சகல நடவடிக்கைகளுக்கும் எமது ஒத்துழைப்பை நல்க தயார் என்று இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பகௌசமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானியை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். மித்தினியவை சுற்றியுள்ள போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் சந்தேக நபர் எவ்வாறு ஈடுபட்டார் என்பதை குறிக்கும் காட்சிய சுருக்கத்தை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். வெண்ணப்புவ பகுதியில் நடந்த துரதிருஷ்டவசமான விபத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான 51 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். அவரது மோட்டார் சைக்கிள் சரியாக வேலை செய்யாததால் அவர் வாகனத்தை தள்ளி இயக்க முயன்றுள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து அவர் வீதியில் தூக்கி வீசப்பட்டுள்ளார். அப்போது வீதியில் மரக்கட்டைகளை ஏற்றி சென்ற லாரியில் மோதி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வெண்ணப்புவ தும்மலதனிய பகுதியில் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தர, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள்.
இவ்வாண்டின் மிகவும் ஆபத்தான புயலாக கருதப்படும் ரகசா புயல் தற்போது சீனாவை நோக்கி நகர்ந்து செல்வதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் 20 லட்சம் பேர் வரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் 100க்கும் மேற்பட்ட வானூர்தி சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த ரகசா புயல் மணிக்கு 200 முதல் 230 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் வீசக்கூடும் என சீனாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. முன்னதாக ரகசா புயலினால் தாய்வானின் 17 பேர் உயிரிழந்ததுடன் வெள்ளம் போன்ற அனர்த்தங்களினால் இதுவரை 32 பேர் காயமடைந்ததாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை மதிப்பிடுதல் மற்றும் தேடுதல் பணிகள் தொடர்வதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பிலிப்பைன்ஸ் நாட்டில் ரகசா புயலில் சிக்கி 9 பேர் வரை உயிரிழந்துள்ளமையை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போர் தொடருவதற்கு இந்தியாவும் சீனாவும் தான் காரணம் என தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்யாவின் மசகு எண்ணெயை இந்த இரு நாடுகளும் அதிக அளவில் வாங்குவதன் மூலம் ரஷ்யாவுக்கு நிதியுதவி அளிப்பதாக குற்றம் சாட்டினார். ஐநா பொதுசபையின் 80வது பொதுசபை கூட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து சீனாவும் இந்தியாவும் தொடர்ந்து மசகு எண்ணெய் வாங்குவதன் மூலம் ரஷ்ய யுக்ரைன் போருக்கு நிதியுதவி அளிப்பவர்களில் முதன்மையானவர்கள் என்று குற்றம் சாட்டினார். நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் கூட ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை பெரிய அளவில் குறைக்கவில்லை. யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா முன்வராவிட்டால் அந்நாடு மீது மிக வலுவான முறையில் வரிகளை விதிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது. இந்த நடவடிக்கை போர் மூலம் ரத்தம் சிந்தப்படுவதை தடுக்கும். ஆனால் இதுபோன்ற நடவடிக்கைகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்க வேண்டுமானால் அந்த நடவடிக்கைகளை ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் அமெரிக்கா தலையிடும் என்றும் கூறினார். யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உலக தலைவர்களிடம் சர்வதேச நிறுவனங்கள் போர்களை நிறுத்த சக்தியற்றவை என்று எச்சரித்தார். சர்வதேச சட்டம் சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளின் ஆதரவை கோருகிறது என்றும் ராணுவ ஆதரவு இல்லாமல் அது இறுதியில் தோல்வியடையும் என்றும் செலன்ஸ்கி வாதிட்டார். உக்ரைனுக்காக கட்டமைக்கப்படும் பாதுகாப்பு கூட்டணியில் அதிகமான நாடுகள் சேர வேண்டும் என்றும் ரஷ்யாவிற்கு எதிராக அழுத்தம் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். பாதுகாப்பு குறித்து கருத்து தெரிவித்த செலன்ஸ்கி, நமக்கு மட்டுமே பாதுகாப்பை உத்தரவாதம் செய்ய முடியும், வேறு யாருக்கும் அல்ல என்றார். அவரை பொறுத்தவரை வலுவான கூட்டணிகள், வலுவான கூட்டாளிகள் மற்றும் நமது சொந்த ஆயுதங்கள் மூலம் மட்டுமே பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் யார் வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். யுக்ரைனியர்கள் அமைதியான மக்கள், ஆனால் அவர்கள் தங்கள் சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக வாழ விரும்புகிறார்கள் என்று ஜனாதிபதி செலன்ஸ்கி குறிப்பிட்டார். அதனால்தான் நாங்கள் பாதுகாப்பில் முதலீடு செய்கின்றோம் என்று, பல நாடுகளுக்கு பாதுகாப்பில் முதலீடு செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் மேலும் கூறினார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2025 ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற சூப்பர் 4 போட்டியில் பங்களாதேஷ் அணியை 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா இலங்கைக்கு எதிரான போட்டி மீதமிருக்கும் நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்தியா நிர்ணயித்த 169 ஓட்டங்கள் என்ற இலக்கை துரத்திய பங்களாதேஷ் அணி 19.3 ஓவர்களில் 127 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதேவேளை பாகிஸ்தானுக்கு எதிரான தோல்வியால் இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. இதனால் அதிகாரப்பூர்வமாக இலங்கை நேற்று தொடரிலிருந்து வெளியேறியது. இன்று பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணியிடையே நடைபெறவுள்ள சூப்பர் 4 போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்தியாவுடன் இறுதிப் போட்டியில் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.